ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் அண்ட் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தருகிற ஆதரவிற்கும் உங்களுடைய அன்புக்கும் நெஞ்சம் நிறை நன்றி. இதை மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகம் செய்து பிரபலப்படுத்துங்கள். நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்க இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய உள்ள வசனங்கள். ஆபிரகாமை தேடி 3 நண்பர்கள் வருகிறார்கள். அவர்கள் யாரென்றே அவருக்கு தெரியாது. அவர்களை கடவுளின் தூதர்கள் என்றே கருதி ஆபிரகாம் அவர்களுக்கு விழுந்து விழுந்து பணிவிடை செய்கிறார், விருந்தோம்பல் செய்கிறார். அதன் பயனாக எந்த எதிர்பார்ப்பும் கருதாது அவர் செய்த அந்த விருந்தோம்பலின் பயனாக அவருக்கு ஒரு உறுதியான வாக்குறுதி கிடைக்கிறது. அவருக்கு குழந்தை பிறக்கும் என்கிற ஒரு வாக்குறுதி. விருந்தோம்பலின் மாண்பை இன்றைய முதல் வாசகம் கோடிட்டு காட்டுகிறது. இன்றைய 2ஆம் வாசகம் திருத்துதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 24 முதல் 28 முடிய உள்ள வசனங்கள். திருத்துதர் பவுல் ஆற்றிய திருப்பணிகள், மிகவும் குறிப்பாக அவர் பட்ட பாடுகள், வேதனைகள், அவர் அனுபவித்த துன்பங்கள், இவற்றை மேற்கோள் காட்டி இயேசு கிறிஸ்துவுக்காக நான் தயாராக இருக்கிறேன், அது இந்த மீட்பின் திட்டத்தில் இணைக்கப்பட வேண்டிய ஒன்று, அது என்னுடைய பங்களிப்பு என்று பவுலடியார் சொல்லுகிற ஒரு சான்று பகிர்தல். இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 35 முதல் 42 முடிய உள்ள வசனங்கள். இயேசு மார்த்தா மரியா ஆகிய 2 சகோதரிகளை சந்திக்கின்றார். ஆக இன்றைய நற்செய்தி வாசகமும் விருந்தோம்பலை பற்றியது. நமக்கு நல்ல படிப்பினையை அது கற்றுத்தருகிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் தொடங்கலாம். இன்றைய நற்செய்தி நாம் நம்முடைய வாழ்வில் கொண்டிருக்க வேண்டிய 2 பண்புகளை அது கோடிட்டு காட்டுகிறது. நம்மில் மார்த்தாளும் இருக்க வேண்டும், நம்மில் மரியாளும் இருக்க வேண்டும், நம்மில் செயல்களும் இருக்க வேண்டும், நம்மில் ஜெபம் அல்லது இறை வேண்டலும் இருக்க வேண்டும், நம்மில் பிறரன்பும் இருக்க வேண்டும், நம்மில் ஆழமாக இறை நம்பிக்கையும் இருக்க வேண்டும். இதில் முதன்மையானது ஒன்றே அல்லது தேவையானது ஒன்றே. மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். நாம் முதன்மையாக நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்கிற ஒரு கருத்தினை இது நமக்கு சொல்லி தருகிறது. எருசலேமுக்கு அருகில் பெத்தனி எனப்படுகிற ஒரு ஊர் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த ஊர் நினைவாக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் அதிகம் தங்குகிற ஒரு பகுதி. அதுக்கு நாம் அந்த காலத்தில் நடந்தே போயிருக்கிறோம். இப்பொழுது அப்படியெல்லாம் போய்விட முடியாது. அங்கு மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கிற காரணத்தினால் கொஞ்சம் சுற்றி கொண்டு செல்லுதல் வேண்டும். அந்த பகுதியில் நாம் இந்த மார்த்தாள் மரியாள் வாழ்ந்த நினைவாக அங்கு ஒரு அருமையான பசிலிக்கா கட்டப்பட்டிருக்கிறது. அருகில் லாசர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறை நினைவாக இன்றைக்கும் இருக்கிறது. சரி, இந்த இடத்திலே இது பெத்தனி என்கிற வார்த்தை சொல்லப்படவில்லை. இது லூக்கா நற்செய்திக்கே உரித்தான ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதி லூக்கா தனக்கே உரித்தான தனி பண்புடன் பெண்களுடன் இயேசு, அடுத்து அவர்களுடைய பணிகளை ஏற்றுக்கொள்ளுகிற இயேசு என்கிற ஒரு கண்ணோட்டத்திலே அவர் இயேசுவை நமக்கு படம் பிடித்து காண்பிக்கின்றார். மிக அருமையான ஒரு பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. பெத்தனி என்கிற ஊர் இங்கே சொல்லப்படவில்லை என்றாலும் நாம் யோவான் நற்செய்தியிலிருந்து அறிகிறோம். அது இயேசு மிகவும் அடிக்கடி வந்து செல்லுகிற ஒரு ஊர். அதாவது வடக்கே கலிலேயாவிலிருந்து தெற்கே வருகிறவர்கள் அந்த எருசலேமுக்கு வெளியே கொஞ்சம் தங்கி செல்ல ஆசைப்படுவார்கள். அப்படி இயேசுவுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு குடும்பம் இந்த பெத்தனியில் இருந்தது. மார்த்தா மரியா லாசர். அவருடைய பெற்றோர்களை பற்றி குறிப்பு அங்கே இல்லை. அங்கே இந்த சகோதரிகளுக்கு லாசர் என்கிற சகோதரர் இருந்தார் என்கிற குறிப்பு தான் மற்ற நற்செய்தியில் நமக்கு கிடைக்கிறது. நம்ம இந்த நற்செய்தியை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம் என்றால் இங்கே ஒரு வீட்டில் 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். இயேசு அங்கே வருகிறார். நீங்கள் நற்செய்தி நூலை சரியாக கவனித்தீர்கள் என்றால்
அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சென்று கொண்டிருந்தார். அப்போது ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா என்று சொல்லப்படுகிறது. வரவேற்றார், வரவேற்பு தருதல், வாங்க என்று வரவேற்பு சொல்லுதல் அப்படிங்கிறது ஒரு யூத மரபில் மிக உயர்ந்த பண்பாகும், ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல செயலாகும். ஆகவே வரவேற்றல், வரவேற்கிறவர்களுக்கு விருந்தோம்பல் செய்தல், அதுவும் ஒரு மிகச்சிறந்த பண்பு என்பதனை இந்த பகுதி நமக்கு இங்கே கோடிட்டு காட்டுகிறது. ஆகவே மார்த்தா வரவேற்கிறார். அவருக்கு மரியா என்னும் ஒரு சகோதரி இருந்தார். அவருடைய காலடியில் அவர் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் என்று இந்த பகுதி தொடர்ந்து செல்லுகிறது. காலடியில் பெண்ணொருத்தி இருக்கிறார், அவர் சொல்லுவதை இவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நமக்கு இதை கேட்கிற பொழுது இந்த இந்திய மரபிலே குரு சீடர் அப்படிங்கிற இந்த பாணி தெரிகிறது. இயேசுவை ஒரு குருவாக, இயேசுவை ஒரு ஆசிரியராக இந்த மரியா பார்க்கிறார். அவர் காலடியில் அமர்ந்திருக்கிறார். வீட்டுக்கு விருந்தினராக அவர் வந்திருக்கிறார். அவருக்கு விருந்தோம்பல் செய்தல் வேண்டும். அதில் மார்த்தாள் பரபரப்பாக ஆகிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வந்தவரை கவனிக்க வேண்டும். அவர் காலடியில் அமர்ந்திருக்கிறார். காலடியில் அமர்தல் என்பதும் கேட்கல் என்பதும் நமக்கு ஒரு சீடனுக்குரிய பண்பினை சுட்டி காட்டுகிறது. நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் செல்லுதல் வேண்டும். அந்த காலத்திலே ராபிகள் பெண்களை தங்களுடைய காலடிகளில் அமர்த்துவது இல்லை, அவர்களை சீடர்களாக ஏற்றுக்கொள்வது இல்லை, அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் இல்லை. தொழுகை கூடங்களிலே அவர்கள் தோரா எனப்படுகிற சட்ட நூலை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அதை கூட பெண்கள் கற்றுக்கொள்ளாமல் தடை செய்யப்பட்டிருந்த ஒரு காலம் அது காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே ஒரு புரட்சியாளராக இயேசு தன் காலடியில் மார்த்தா அமரும்படியாகவும் அவர் கற்றுக் கொடுப்பவராக இருக்கும்படியாகவும் இங்கே லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவை பதிவு செய்கிறார் என்றால், இயேசு ஒரு புரட்சியாளர். இயேசு மற்ற பரிசேயரை போல, மற்ற யூத ராபியை போல அல்ல, அவர் ஒரு புரட்சியாளர் என்பதனை இங்கே அவர் பதிவு செய்கிறார். பெண்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். பெண்களின் சமத்துவத்தை இயேசு அங்கீகரிக்கிறார். பெண்களை சீடராக ஏற்றுக்கொள்கிறார். இதே லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய உள்ள வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், இயேசு நற்செய்தி பணியாற்ற ஊர் ஊராய் செல்லுகிறார். அந்த இறையாட்சி பணியிலே பெண்கள் அவரோடு இருந்தார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். வசனம் 3, பல பெண்கள் அவரோடு இருந்தார்கள், இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவரை உம்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று ஆண் சீடர்கள் இயேசுவிடத்திலே கேள்விகள் கேட்பார்கள். ஆனால் இந்த பெண் சீடர்கள் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அல்ல, எங்களிடமிருந்து எதை உமக்கு கொடுத்து விட முடியும் என்று சொல்லி அவர்கள் பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்களை விட இவர்கள் காட்டுகிற அன்பும் இவர்கள் செய்கிற பணியும் ஒரு வழி மேலோங்கி மெச்சப்படுகிறது. லூக்கா அதனை பதிவு செய்கிறார். ஆகவே இயேசுவுக்கு பெண் சீடர்கள் இருந்தார்கள் என்பது நமக்கு தெளிவாக்கப்படுகிறது. இந்த இடத்திலே அது மீண்டும் உறுதி செய்யப்படுகிறது. அவர்கள் காலடியில் அமர்ந்து வார்த்தைகளை கேட்டார்கள். இன்றைக்கு பெண் விடுதலை, பெண் இறையியல் அதிகம் பேசப்படுகிற ஒரு காலகட்டத்திலே பெண்களுக்கு நாம் அதிகாரத்தில் பங்கு, பெண்களுக்கு ஆட்சியில் பங்கு, பெண்களுக்கு திருப்பட்டங்கள் வழங்குதல் என்பதை குறித்து அதிகமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு அவை அதை குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அதற்குள் நாம் மூக்கை நுழைக்க தேவையில்லை. ஆனால் பெண்கள் ஆண்டவரை சீடராக பின்பற்றுவதற்கு தடை இல்லை. லூக்கா நற்செய்தியாளர் செய்தி மிக அழகாக பதிவு செய்கிறார் என்பதனை நாம் உள்ளத்தில் கொள்ளுதல் வேண்டும். ஒரு சீடராக இயேசுவுக்கு எவ்வளவோ பணிகளை நாம் செய்ய முடியும். அதனை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏன் நம்முடைய கோவில்களுக்கு இன்றைக்கு அதிகமாக பெண்கள் தான் வருகிறார்கள். அவர்கள் இறைவார்த்தையை வாசிக்கிறார்கள், ஆண்டுடைய காலடிகளில் அமர்ந்து கேட்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், அவர்கள் செயல்படுகிறார்கள். அவையெல்லாம் வரவேற்க தகுந்த ஒன்றாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பல தப்பறையான பரப்புரைகள், ஐதீகங்கள், மரபுகள், கொள்கைகள் எல்லாம் விளக்கப்படுதல் வேண்டும். புரட்சியாளர் இயேசு இங்கே மனதில் நிலைநிறுத்தப்படுதல் வேண்டும் என்பதனை நாம் இதயத்தில் கொள்வோமாக. நல்லது.
இந்த நற்செய்தி நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன? மார்த்தா இயேசுவிடத்திலே வந்து முறையீடு செய்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஐயா, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டு விட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? அதற்கு முந்தைய வசனத்தில் பாருங்கள், பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடத்தில் வந்து அவ தொந்தரவாகி இருக்கிறான். பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இயேசுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும், அவரை தங்க வைக்கிறதுக்கு இடம் ஏற்பாடு செய்ய வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும் என்பதாக இருக்கலாம். அது சொல்லப்படவில்லை. அதுதான் நாம் பல இடங்களிலே புரிந்து கொள்கிற ஒன்று. ஆகவே இந்த இடத்துல வந்து என் சகோதரி தனியாக விட்டு விட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? நீர் என்ன கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீரு? எனக்கு உதவி செய்ய சொல்லும் என்று அவள் அங்கே இயேசுவிடத்திலே வந்து முறையீடு செய்வதனை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்ப இந்த முறையீட்டுக்கு இயேசு சொல்லுகிற பதில்தான் நமக்கு அழகான படிப்பினை. இயேசு ஒரு பிரச்சனையை எப்படி கையாளுகிறார், இயேசு ஒரு சூழலை எப்படி அவர் நமக்கு பாடமாக கற்றுத்தருகிறார் என்பதைத்தான் இதில் நாம் பார்க்க வேண்டும். இயேசு உடனே தன் காலையில் வந்திருக்கிற மரியாளை பார்த்து போ அக்காளுக்கு உதவி செய் என்று அவர் சொல்லிவிடவில்லை. நீ என்ன இங்க உட்கார்ந்து என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிற, வேற வேலை இல்லையா உனக்கு என்று இயேசு மரியாளை அவள் குறை சொல்லவும் இல்லை. மாறாக மார்த்தாவிடத்தில் இவர் சொல்லுகிற பதில், மார்த்தா மார்த்தா, ஒரு பேரை 2 இடம் சொல்லுகிற பொழுது ஒரு தனிப்பட்ட அன்பு வெளிப்படுகிறது. மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், உனக்கு ரொம்ப கலக்கம் இருக்கிறது, பலவற்றை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் ஆனால் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். பட் தேவையானது ஒன்றே. மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள், அது அவரிடம் வந்து எடுபடாது என்று அவர் சொல்லுகிறார். இது ரொம்ப அழகாக இருக்கிறது. அப்போ அவருக்கு உதவி செய்ய இவரை அனுப்பவில்லை. மாறாக பெண்கள் வெறும் அடுப்பங்கரைக்கும் அவர்கள் படுக்கை அறைக்கும் என்கிற சித்தாந்தத்தை ஆண்டவர் உடைத்து போடுகிறார், மாற்றி போடுகிறார். அது சரியல்ல. மாறாக அவர்கள் இந்த பணியையும் அவர்கள் செய்யட்டும். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட பணி முதன்மையான பணி என்று ஆண்டவர் இங்கே வலியுறுத்துவது நமக்கு அழகாக தெரிகிறது. சரி, இங்கே தேவையானது ஒன்றே. மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதும் முதன்மையானது. இயேசு 12 சீடர்களை தன்னிடத்தில் அழைக்கிற பொழுது மார்க்கு நற்செய்தியை பதிவு செய்வார். முதலாவது தம்மோடு இருக்கவும், 2 நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், 3 அவர்கள் தீமைகளை வென்றெடுக்கவும் அவர் அவர்களை தேர்ந்து கொண்டார் என்று. முதலாவது தம்மோடு இருக்கவும். இயேசு அவருடைய காலடிகளில் நாம் அமர்வதும் அவரை கேட்பதும் விரும்புகிறார். வார்த்தைகளை நாம் கேட்க விரும்புகிறார். நமக்கு ஒரு சில வசனங்கள் இந்த இடத்துல நினைப்புக்கு வருகிறது. திருப்பாடல் 34 வசனம் 8, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். எப்படி சுவைத்து பார்ப்பது? வார்த்தைகளை கேட்பதால், காலடிகளில் அமர்ந்து தியானிப்பதால். திருப்பாடல் 119 வசனம் 103, உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு அழகானவை. அதை விடுத்து விட்டு நாம் மற்றவற்றை போய் தேடுகிறோமே. விடுதலை பயணம் 8:3, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல ஆண்டுடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும் உயிர் வாழ்வர். இந்த இடத்துல திருப்பாடல் 27, ஆண்டவரேன் ஒளி ஆண்டவரேன் மீட்பதுல வசனம் 4, ஆசிரியர் என்ன சொல்கிறார் பாருங்கள். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். அதுவே என்னுடைய முதன்மையான எண்ணம், என்னுடைய முதன்மையான திருவுளம் என்று இங்கே இந்த திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுவதனை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதி நமக்கு நிறைய செய்திகளை சொல்லித் தருகிறது. நிறைய பேர் இன்றைக்கு மார்த்தாவை போல பலவற்றிலே பரபரப்பாக கவலையோடு விளங்குகிறார்கள். மற்ற பணிகளை செய்கிறவர்களை எங்களோடு வந்து பணிகளை செய்யுங்கள் என்று அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு வந்து மார்த்தா செய்கிற பணியை விட மரியா செய்கிற பணியை அவர் மெச்சுகிறார். இதிலே மெச்சுகிறார் என்பதனால் மார்த்தா பணியை அவர் ஒதுக்கி விடவில்லை.
மார்த்தாவிடத்திலே கரிசனையோடு அவர் பேசுகிறார். மார்த்தா மார்த்தா என்று சொல்கிறார். அவர் சொல்லுகிற அந்த பிரச்சனையை அவர் கண்ணுறுகிறார். ஆனால் நீ இது முதன்மையான பணி என்று அவர் சொல்லுவதனை நாம் இங்கே மிக அழகாக பார்க்கின்றோம். மார்த்தாவோ இயேசுவை இல்லத்தில் வரவேற்றார், மரியாவோ இயேசுவை இதயத்தில் வரவேற்றார், உள்ளத்தில் வரவேற்றார். அவர் வீட்டில் வரவேற்றார், இவர் உள்ளத்தில் வரவேற்றார். இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய அழகான வித்தியாசம் இங்கே மிக அழகாக சொல்லப்படுகிறது. இயேசு மலைக்கு இறைவேண்டல் புரிய சென்றார். இயேசு அதே நேரத்தில் மக்களிடத்திலே பணியாற்றவும் சென்றார். மலைக்கும் செல்ல வேண்டும், மக்களிடத்திலும் செல்ல வேண்டும். அந்த ஒரு பேலன்ஸ், அந்த ஒரு சமநிலை நமக்கு தெரிதல் வேண்டும். நாம் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனம் செலுத்தல் வேண்டும். அதே வேளையிலே ஆணுடைய வார்த்தைக்கு முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும் என்பதனையும் இந்த பகுதியானது நமக்கு அழகுபட கோடிட்டு காட்டி விடுகிறது. ஆகவே இந்த பகுதி மார்த்தாளின் அன்பை, மரியாளின் நம்பிக்கையை நமக்கு மிக அழகாக சொல்லித் தருகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டுக்கும் சமநிலையான இடத்தை கொடுக்க வேண்டும். முதன்மையாக நாம் செயல்களுக்கு கொடுத்து விடுகிறோம். இறை நம்பிக்கைக்கு, தியானத்திற்கு, இறை வார்த்தைக்கு நாம் கொடுத்தல் வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வது என்பது இறை வார்த்தையை கேட்பது, இறை வார்த்தையை தியானிப்பது, இறை வார்த்தைக்கு நேரம் செலவழிப்பது என்பதாகவே அமைகிறது. ஆகவே பற்பல பரபரப்பு பணிகளுக்கு நடுவிலே ஆண்டுடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும், அதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை இன்றைய வாசகம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. இன்றைய முதல் வாசகம் இஸ்ரேலின் குல முதுவரான நம்முடைய நம்பிக்கையின் தந்தையான ஆபிரகாமின் விருந்தோம்பல் பண்பை எடுத்துச் சொல்கிறது. விருந்தோம்பல் பண்பு என்பது எளிமையானதாக நமக்கு தெரிந்தாலும் அது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் யூத மக்களுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் மிக முக்கியமான இடம் கொடுக்கப்படுகிறது என்பதனை நாம் நினைவில் கொள்ளுதல் வேண்டும். ஏனென்றால் எபிரேயர் 13:2 சொல்லுகிறது, விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தினார்கள் என்று சொல்லுகிறது. பவுலடியாரும் இன்னொரு இடத்தில் அழகாக சொல்லுவார், விருந்தோம்பல் செய்யுங்கள், விருந்தினரை வரவேற்பு செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே விலியத்தில் நெடுகவே இந்த விருந்தோம்பல் பண்பு நமக்கு சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் அதனை எவ்வாறு செய்தார் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆபிரகாம் தன்னை ஒரு பெரிய மனிதனாக நினைத்து கொண்டு எளிய பணிகளை செய்ய அவர் மறுக்கவில்லை. மாறாக எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் விருந்தோம்பல் அப்படி என்பதனை மிகவும் ஆழமாக செய்வதனை நாம் பார்க்கின்றோம். ஒரு 3 மனிதர்கள் அங்கே வருகிறார்கள். யார் இந்த 3 மனிதர்கள்? அவர்களை இன்றைக்கும் யூதராபிகள் அது கடவுளுடைய அடையாளம் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் திருச்சபை தந்தையர்கள் அகஸ்தினார், அம்ப்ரோசியார், இவ்வாறு பலரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் அனைவரும் புதிய ஏற்பாட்டில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த மூவொரு கடவுள் அது நிழலாக பழைய ஏற்பாட்டில் இந்த இடத்தில் நமக்கு முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது என்றே அவர்கள் அனைவரும் விளக்கம் கொடுக்கின்றார்கள். மறைபொருளாக அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் இறை தூதர்களாக விளங்குகிறார்கள் என்கிற கருத்து தான் இங்கு மேலோங்கி நிற்கிறது. நாம் இந்த டெக்ஸ்டுக்கே போகலாம். அந்த டெக்ஸ்ட் நமக்கு என்ன அழகாக சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். ஆண்டவர் தோன்றினார் என்று அந்த பகுதி வருகிறது. கூடார வாயில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்பதை கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கினார். அவர்களை அழைத்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆண்டவர் தோன்றினார் என்றே இந்த பகுதி அமைகிறது. பழைய ஏற்பாட்டில் கடவுள் காட்சி தருகிற பகுதிகள் குறைவு. கடவுள் வார்த்தை வடிவிலே அல்லது ஆவியின் வடிவிலே அல்லது தூதர்கள்
ஊடகமாக பெரும்பாலும் செயல்படுவார். அவர் மனித உரு எடுத்து வந்துள்ளார் என்று இந்த பகுதியை சொல்லுவது ஒரு தனிச்சிறப்பு, நமக்கு புல்லரிக்கிறது. அதை யூதர்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இயேசுவை மனித உடலெடுத்த கடவுள் என்று நாம் புரிந்து கொள்கிறோமே, அந்த மனித அவதாரம் அல்ல, மனு உரு எடுத்தல், அதற்கு ஒரு முன்னோடித்தன்மை வாய்ந்ததாக இந்த பகுதி அமைகிறது. 3 என்பது முழுமை. ஆகவே 3 நமக்கு அது தமத்திருத்துவம், ஒவ்வொரு கடவுள் என்று நன்றாக புரிகிறது. கடவுள் அவ்வாறு ஆபிரகாமை சந்திக்க வருகிறார். ஆபிரகாம் ஆண்டவர் வருகிறார், ஆண்டவரின் ஊழியர்கள் வருகிறார்கள், ஆண்டவரின் பெயரால் இவர்கள் வருகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார். ஆகவே ஓடோடி செல்லுகிறார். அடுத்தால ஒரு பணியாளரை போல, ஒரு வேலைக்காரனை போல அவர் பணிந்து விழுந்து வணங்குகிறார். பாருங்க, மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை வரவேற்கிறார். அடுத்து அவர்களுக்கு அவர் மிக அருமையாக உயர்தரமான விருந்தினை அவர்களுக்கு கொடுக்கிறார். கொஞ்சம் இளைப்பாருங்கள், நான் உங்களுக்கு உணவு சமைத்து விடுகிறேன் என்று சொல்லி உயர்தரமான உணவை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அவர்கள் அதை நன்றாக சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்ட பிறகு உன் மனைவி சாரா எங்கே என்று ஒரு கேள்வியினை அவர்கள் கேட்கிறார்கள். அவள் கூடாரத்தில் இருக்கிறாள் என்ற உடனே, இளவேனில் காலத்தில் உறுதியாக நாங்கள் மீண்டும் உன்னிடத்தில் வருவோம், நாங்கள் திரும்பி வருவோம், அப்பொழுது மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று அவருக்கு பின்புறத்தில் அவர் சொல்லுகிறார். பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்கிற அந்த பகுதி ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவதற்காக இது சொல்லப்படுகிறது. மிக்கவர்களே, எதிர்பாராமல் நாம் செய்கிற நன்மைகளுக்கு பலன் இருக்கிறது. எதிர்பார்த்து செய்கிற நன்மைகள் பல நேரங்களில் ஏமாற்றம் தந்து விடலாம். எதிர்பாராமல் செய்கிற அந்த பண்பு. நான் அண்மையில் ஜெர்மனி நாட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஃப்ரைபுர்க் மறை மாவட்டத்திலே கொலேஜியம் பொறுமையும் எனப்படுகிற அவருடைய கிறித்துவ கல்லூரி இருக்கிறது. அங்கே தங்கியிருந்தேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் அங்கு ஒரு புதிய செயல் நடைபெறுகிறது. என்ன என்றால், அவர்கள் மதியம் 12:30 மணிக்கு ஒரு திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள் அவர்களுடைய ஆலயத்திலே. அந்த திருப்பலிக்கு குருமானவர்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் நிறைய பேர் வருகிறார்கள். குறிப்பாக அங்கேயும் ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள். எளிய கல்லூரி நகரம், நிறைய ஏழை மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை உணவு கூட நன்றாக கிடைக்காமல் வயிற்றை காயப்போட்டு படிப்பிற்காக வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு குறுமடத்திலே மதியம் திருப்பலியும், திருப்பலியை தொடர்ந்து நல்ல சாப்பாடும் வழங்கப்படும் என்று சொல்லி ஏறக்குறைய ஒரு 300-500 பேர் அந்த உணவில் பங்கெடுக்க வருகிறார்கள். அதில் ஆயரவர்களும், குறுமட அதிபர் அவர்களும், குறுமட பேராசிரியர்களும், ஆன்மீக குருமானவர்களும் எல்லாரும் சேர்ந்து அதில் ஒரே மாதிரியான உணவு எல்லாரும் சேர்ந்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஒரு சமத்துவ உணவு போல நடைபெறுகிறது. இந்த சமத்துவம் இன்றைக்கு நம்முடைய பங்குகளில், மறை மாவட்டங்களில் நிறைய இடங்களில் நடைபெறுகிறது. அது இன்றைக்கு ஒரு வாடிக்கையாக போய்விட்டது, அல்லது திருவிழா என்றால் அப்படி இருக்க வேண்டும் என்பதாகவும் ஆகி போய்விட்டது. ஆனால் பொருளுள்ள விதத்திலே அதை மாற்றுவது நம்முடைய அணுகுமுறையில் இருக்கிறது. நாம் ஏழை எளியவர்களை எப்படி பார்க்கிறோம்? பெரியவரை என்றால் வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு உணவளித்து விடுவோம். ஆனால் ஏழை எளியவர்களை நம் பக்கத்துல உட்கார வச்சு அவர்களுக்கு அவர்கள் சாப்பாடு கொடுக்கிறார்கள். இது எவ்வளவு ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. நாம் விருந்து கொடுக்கிற பொழுது நாம் அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவது இல்லை. அது ஒரு வித்தியாசம். இங்கே ஆபிரகாம் ஒரு பணியாளரை போல ஓடோடி சென்று வரவேற்று சமைத்து கொண்டு வந்து கொடுத்து அவர் ஆசிரை பெற்றுக் கொள்கிறார். விருந்தோம்பல் என்பது ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒன்றாக நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த செயல் அது உயர்ந்த ஆன்மீகம். அதை நாம் செய்தல் வேண்டும். மிகவும் குறிப்பாக நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நாம் உதவி செய்தல் வேண்டும். ஒரு முறை ஒரு தேநீர் விடுதிகளை நின்று தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அங்கே ஒரு பாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மடி நிறைய பணம் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும், இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு கரை வேட்டி கட்டிய ஒரு கட்சிக்காரர் வருகிறார்.
அவர் தன்னுடைய வெள்ளை சட்டையிலே பளபளவென்று பணத்தை நிறைய வைத்திருக்கிறார். அவர் அந்த பக்கம் வந்ததை பார்த்த உடனே அவர் பெரிய கையில் போட்டிருக்கிற மோதிரங்கள், போட்டிருக்கிற அணிகலன்கள் எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த பக்கத்தில் வந்த ஒரு பிச்சைக்காரர், ஐயா ஏதாவது கொடுங்கய்யா என்று அவர் கேட்கிறார். அவர் அங்கங்கே துளை விட்டு, சில்லறை இல்லப்பா அப்படின்னு அவர் அவர்கிட்ட சொல்லுகிறார். சில்லறை இல்லையா? நோட்டா இருக்குது ஐயா, கொஞ்சம் நோட்டு கொடுங்கய்யா அப்படின்னு அவன் கேட்கான். உனக்கு கொழுப்பு என்ன? சில்லறை இல்லைங்கிறல்ல, போ என்று அவர் சொல்லுகிறார். அப்பதான் அந்த பாடல் அங்கே ஒலிக்கிறது. எனக்கு அதை கேட்டு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. ஏழைகள் அவர்கள் பிச்சை கேட்கிறார்கள், அவருக்கு கையேந்துகிறார்கள், தன் மானத்தை இழந்து வந்து அவருக்கு பரிதவித்து ஏங்குகிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது மனிதாபிமானம், கொடுக்கப்பட வேண்டியது மனித நேயம், அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது மனித மாண்பு, அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது சமத்துவம், அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது சகோதரத்துவம். நாம கொடுக்கறது பிச்சை காசு அல்ல. விண்ணும் மண்ணும் அது நிறைந்துள்ளவை யாவும் ஆண்டவருடையவை. யாருடையவை? என்னுடையவை என்று சொல்வதற்கு இங்க என்ன இருக்கிறது? எதுவுமே கிடையாது. என்னிடத்தில் இருப்பதெல்லாம் ஆண்டவருடையவை தான். ஆகவே அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த மனித மாண்பினை நாம் கொடுத்தல் வேண்டும். அதை உணவு வாயிலாக நாம் கொடுக்கிறோம், உறவு வாயிலாக கொடுக்கிறோம், அந்த உபசரிப்பின் வாயிலாக, அந்த பண்பின் வாயிலாக வெளிப்படுத்துகிறோம். அதைத்தான் இந்த பகுதி நமக்கு வலியுறுத்துகிறது. அடையாளமாக செய்வதில் அல்ல, ஆழமான ஈடுபாட்டுடன், அர்ப்பணத்துடன், புதிய அணுகுமுறையுடன் செய்வதில் தான் அந்த விருந்தோம்பல் உயர்ந்து நிற்கிறது என்பதனை இங்கே ஆபிரகாமிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். ஆகவே ஏழை எளியவர்களுக்கு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதை இந்த நாட்களிலே நினைப்பூட்டுகிறது. ஒரு எளிய சாதாரண பணிதான். சமுதாயம் மலர, சமத்துவம் மலர, சகோதரத்துவம் மலர, மனிதநேயம் மலர இந்த பகுதி நமக்கு அழகாக சொல்லுகிறது. இன்றைய 2ஆம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய பகுதி. பவுல் திருச்சபைக்கு ஆற்றிய தொண்டினை வலியுறுத்தி விட்டு நான் துன்புற வேண்டும் என்று அவர் சொல்கிறார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூட இதே கருத்தை சொல்லுகிறார். கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிய நான் ஆவலாய் இருக்கிறேன். அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்க விரும்புகிறேன். நான் கிறிஸ்துவை இன்னும் அறிய வேண்டும். கிறிஸ்துவ பற்றி பவுலடியாருக்கு தெரியாதா? நமக்கு தெரிய போகுது. நான் இன்னும் அறிய வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டியது என்ன? துன்பங்களில் பங்கெடுக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். சாவில் ஒத்திருக்க வேண்டும். அப்பந்தான் நான் செத்துதான் படைக்க வேண்டும். என்னை பின்பற்ற விரும்புகிறவர் முதலில் தன்னலம் துறந்து பிறகு நாள்தோறும் என்னை அவர்கள் சிலுவை சுமந்து பின்பற்றட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னலத்துக்கு செத்தாதான் சிலுவை சுமக்க முடியும். இயேசு சிலுவை சுமந்து செத்தார். நாம செத்தாதான் சிலுவை சுமக்க முடியும். தன்னலத்துக்கு சாகணும். ஆக துன்பங்களில் பங்கெடுக்க தன்னலத்தை அழித்தல் வேண்டும். துன்பங்களில் பங்கெடுப்பது கிறிஸ்துவின் மீட்பு திட்டத்தில் நாம் பங்கெடுப்பதாகும். விருந்தோம்பல் செய்வது கூட அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தில் பங்கெடுக்கிற ஒரு பண்பு தான். நாம் திருச்சபைக்கு பணியாற்றுகிறோம் என்று நாம் சொல்லுகிறோமே, ஏழை எளியவரை, இல்லாதவரை, பிச்சைக்காரரை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பதில் நம்முடைய பண்பு வெளிப்படுகிறது. ஆகவே யாக்கோபு தன் திருமுகத்திலே சொல்லுவார், டேய் அங்கே நில் என்று ஏழையை சொல்லுகிறோம். ஐயா வாங்க என்று நாம் பல்லளித்து பணக்காரரை வரவேற்கிறோம். அது அல்ல. நாம் சமத்துவம் பேணுதல் வேண்டும். இயேசு மிக அழகாக செயலுக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு சமநிலையை பேணுவதைப் போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆன்மீகத்துக்கும் மனித நேய நற்பண்புகளுக்கும் ஒரு சமநிலையை பேணி வாழ்வோமாக. ஆமென்.